இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 41வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. சோதனைக்கு உட்படாதபடிக்கு, இந்த பலவீனம் சரீரத்தில் பலவீனம், மாம்சம் பலவீனம், ஆவி உற்சாகம் உள்ளதுதான். ஆனால் சோர்ந்து போகாமல் சோதனைக்கு உட்படாதபடி உணர்ந்து விழித்திருந்தன முழித்திருந்தன மட்டுமல்ல, உணர்வாய் அலர்ட்டா இருந்து ஜெபிக்க வேண்டும். சோதனைக்காரன் சுற்றி கொண்டுதான் இருப்பான். எந்த விதத்தில் எந்த காரியத்தில் இவர்களை விழுத்தி விடலாம், தேவனை விட்டு பிரித்து விடலாம், உலக ஆசை இன்பங்களை கொடுத்து தேவ அன்பை, தேவ இன்பத்தை, தெய்வ சந்தோஷத்தை பிரித்து விடலாம் என்று சத்துரு சுற்றி கொண்டுதான் வருவான்.